Hello students, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மள A to Z Max crash courseல trigonometry டாபிக் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதோட ஃபார்முலாஸ்க்குன்னு தனி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்ட் 1 வீடியோ அப்படிங்கிறது போட்டிருந்தோம். இப்போ இதோட பார்ட் 2 வீடியோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை வந்து நமக்கு அட்வான்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஒரு ஹையர் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல்ஸ் எல்லாமே பேசிக்கான ட்ரிக்னாமெட்ரி. ஓகே, நமக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி வரும். இது எல்லாமே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஓகேவா, கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கலாம். பட் இது மாதிரி கொஷின்ஸும் எக்ஸாமில் வரும். ஓகே, அப்போ இதுவும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை பார்த்துட்டு இந்த சம்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, அந்த லைக்கை பொறுத்து தான் நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, நான் மிஸ்டேக் பண்ணுறேன்னா கரெக்டாக பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே, அதனால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், அதில் ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சிங்கிள் ஆங்கிளில் தான் இருக்கும். எல்லாமே சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படி தான் இருக்கும். இப்போ இது எல்லாமே டபுள் ஆங்கிள்ஸ். ஓகே, ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஏபின்னு ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்குது. இப்போது இதுக்கான ஃபார்முலாவையும் நான் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் அந்த கதையை பற்றி பார்த்தோம்ல அதில் சொல்லியிருப்பேன். இப்போது சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. சைன் ஏ மைனஸ் பி அப்படின்னா இதே வேல்யூஸ் தான், சிம்பிள் மட்டும் மாறும். மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஓகேவா, இப்போது இது சைன் ஏ ப்ளஸ் பி, இது சைன் ஏ மைனஸ் பி. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகும்? இந்த வேல்யூஸ் அப்படியே ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகும்? டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருக்கிறது கேன்சல் ஆகிடுமா? ரிமைனிங் இருக்கிறது மட்டும் பார்க்கும்போது 2 sin A cos B அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, நம்ம இந்த ஃபஸ்ட்டு 4 ஃபார்முலா மட்டும் படித்தா போதும். அதுலேருந்து தான் இங்கே கீழே இருக்க ஃபார்முலாஸ்லாம் நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ அடுத்தது இதே வேல்யூஸை மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? சேம் சிம்பிள் இருக்கிறது கேன்சல் ஆகிட்டு டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருக்க ரெண்டு வரும். இப்போ 2 cos A sin B. அடுத்து இதே மாதிரி காசுக்கு வந்து எல்லா வேல்யூஸும் சேமாக இருக்கும், சிம்பிள் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போது காஸ் ஏ காஸ் பி, சிம்பிள் மட்டும் மாறும். இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ். சைன் ஏ சைன் பி, காஸ் ஏ காஸ் பி, இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ். அடுத்து இந்த வேல்யூஸும் அதே மாதிரி இது ரெண்டு ப்ளஸ் பண்ண என்ன ஆகும்? சைன் ஏ சைன் பி கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 2 காஸ் ஏ காஸ் பி. அடுத்து இதில் வந்து அதே மாதிரி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து சைன் ஏ சைன் பி கேன்சல் ஆகிடும். சாரி, காஸ் ஏ காஸ் பி கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் மைனஸ் 2 சைன் ஏ சைன் பி வரும். ஓகே, இது ஒன்று மட்டும்தான் மைனஸ் வரும். ஓகே, இப்போ அடுத்தது சைன் சி ப்ளஸ் சைன் டி. இந்த மாதிரி சிங்கிள் வேல்யூஸாக வந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இந்த வேல்யூஸை இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே எடுத்துக்கோங்க. சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பி இருக்க இடத்துல இங்கே என்ன வந்திருக்கு? சி. இப்போ ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ சி. அடுத்து ஏ மைனஸ் பியோட வேல்யூ பதிலாக நம்ம என்ன எடுத்துருக்கோம்? இங்கே டின்னு எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இதுலேருந்து ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை அப்படியே ப்ளஸ் பண்ண என்ன ஆகும்? 2a = c + d அப்படின்னு வரும். அப்போ ஏவோட வேல்யூ c + d / 2. இதுலேருந்தே நான் அப்படியே b கண்டுபிடிச்சா அப்படின்னு என்ன வரும்? 2b = இதை மைனஸ் பண்ணால் தான் b கிடைக்கும், c - d. அப்போ bயோட வேல்யூ c - d / 2. ஓகேவா, அப்போ a வர இடத்துலலாம் c + d / 2 போடணும், b வர இடத்துலலாம் c - d / 2 போடணும். ஓகே, அப்போ இந்த கொஷினில் நமக்கு இங்கே sin c + sin d மாற்றிருக்கோம். அப்போ இதே ஃபார்முலாவில் 2 sin ஏக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? c + d / 2. அடுத்து cos bக்கு பதிலாக c - d / 2. ஓகேவா, இதே ஃபார்மெட்டு தான் எல்லாத்துக்கும். இப்போ sin c - sin d அப்படின்னா அதோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. எல்லா இடத்துலையும் c + d / 2 மாற்றிக்கோங்க. 2 cos c + d / 2 sin c - d / 2. அடுத்தது இதே cos c + cos d அப்படின்னா 2 cos c + d / 2 cos c - d / 2.
இதை நான் நார்மலாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி ஏதோ கூகுள்லேருந்து எடுத்து டேரெக்டாக இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன் நம்ம இதை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா அது மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான். ஓகே, சும்மா ரேண்டமாக படிச்சோன்னா மறந்து போயிடும். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம டெரிவேஷன் ஞாபகம் வந்ததுன்னா இது ப்ளஸ் பண்ணால் தானே இது வந்திருக்கும், மைனஸ் பண்ணால் தான் இது வந்திருக்கும், அப்போ இந்த சிம்பிள் தானே வரும், ப்ளஸ் தானே வரும், இங்கே எப்படி இது வரும் அப்படின்னு சொல்லி நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். இந்த இடத்துல இந்த ஃபார்முலா தான் வரும்னு கான்ஃபிடென்ட்டாக உங்களால் சொல்ல முடியும். அதுக்காக நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு 4 ஃபார்முலா படிச்சிங்கன்னா போதும், நம்ம இந்த 16 ஃபார்முலாஸையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. அடுத்தது காஸ் சி மைனஸ் காஸ் டி. அதுக்கு என்ன பார்த்தோம், -2 sin a sin b. அப்போ -2 sin c plus d by 2 sin c minus d by 2. ஓகேவா. இதுதான் வந்து நமக்கு மெயினான 16 ஃபார்முலாஸ். ஓகே, அடுத்து இதுலேருந்தே நம்ம இன்னொரு டெரிவேஷன் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் மைனஸ் பண்ணியிருக்கோம். இதில் மல்டிப்ளிகேஷன். இப்போ sin a plus b into sin a minus b. மல்டிப்ளிகேஷன் அப்போ என்ன வரும், sin a plus bனா sin a cos b plus cos a sin b. அடுத்து sin a minus bனா sin a cos b minus cos a sin b. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். மேலே இருக்க வேல்யூ கீழே இருக்க வேல்யூ சேமாக இருக்குது. இப்போ இது a plus b a minus b. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம், a square minus b square. இப்போது sin square a cos square b minus cos square a sin square b. ஓகேவா. இப்போது இந்த sin square a அப்படியே வச்சுக்கலாம். இந்த cos square வந்து 1 minus sin square bன்னு மாற்றலாம். ஓகேவா. இப்போ இது என்ன ஆகும், sin square a minus sin square a sin square b minus இந்த cos வந்து 1 minus sin square எழுதலாம். 1 minus sin square a. இப்போ இது உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா minus sin square b plus sin square a sin square b. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ கேன்சல் ஆகிடும். ரிமைனிங்காக இருக்கும் sin square a minus sin square b. இப்போ இதுதான் ஃபார்முலா. sin a plus b sin a minus b மல்டிபிள் பண்ணோன்னா என்ன ஃபார்முலா வரும்னா sin square a minus sin square b. அடுத்து இதே தான் cos a plus b cos a minus bக்கு. ஓகே, cos a plus b அப்படின்னா நம்ம காஸில் எல்லா வேல்யூமே எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்குமா. அப்போது cos square a cos square b minus sin square a sin square b. டேரெக்டாக எழுதலாம் அந்த ஸ்டெப்பை. ஓகேவா. இப்போ இது ரெண்டு காஸ் வேல்யூ மல்டிபிள் பண்ணும்போது இது நமக்கு வருது. இப்போ இதில் cos square a அப்படியே வச்சுட்டு இதுக்கு மட்டும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 minus sin square b. இதே மாதிரி இதுலேயும் 1 minus cos square a சப்ஸ்டியூட் பண்ணுவோம் into sin square b. இப்போ நான் மல்டிபிள் பண்ண அப்படின்னா cos square a minus cos square a sin square b minus sin square b plus cos square a sin square b. இப்போ என்ன இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் cos square a minus sin square b. ஓகேவா. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். sin a plus b sin a minus b மல்டிபிள் பண்ணால் இந்த ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி cos a plus b cos a minus b மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது வரும். இப்போ அடுத்தது tan a plus b tan a minus b. இது நமக்கு அந்த ஸ்டோரியிலே சொல்லியிருப்போம். இது வந்து அப்பார்ட்மெண்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒன்று கான்செப்ட் பார்த்துருப்போம். அதுபடி tan a plus b என்ன ஃபார்முலா வரும்னா tan a plus tan b divided by 1 minus tan a tan b. இதே தான் இங்கே கீழேயும் வரும், சிம்பிள் மட்டும் மாறும். ஓகே, tan a minus tan b 1 plus tan a tan b. இது tan a minus b. அடுத்து காட்டுக்கு வந்து இங்கே என்ன இருக்குதோ என்ன ஃபார்முலா இருக்கோ அது எல்லாமே அப்படியே ரெசிப்ரோக்கலாக நடக்கும். இப்போ tan எல்லா இடத்துலையும் காட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். cot a cot b minus 1 by cot a plus cot b. அடுத்து cot a minus b அப்படின்னா cot a cot b plus 1 by cot b minus cot a. ஓகேவா. இது எல்லா ஃபார்முலாஸும்
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 2 தீட்டா 3 தீட்டா தீட்டா பை 2 இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம். இப்போ 2 தீட்டா அப்படிங்கிறது எப்படி வரும்? ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்தால் நம்மளோட ஏ ப்ளஸ் பின்னு பார்த்தோம். இப்போ ரெண்டு ஆங்கிளுமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நான் இது எப்படி எழுதிக்கலாம்? சைன் 2a அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ சைன் ஏ ப்ளஸ் பிக்கு நம்ம ஃபார்முலா படித்தோம். சைன் ஏ ப்ளஸ் பி இதோட வேல்யூ என்னது? சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. அடுத்தது காஸ் ஏ ப்ளஸ் பி இதுக்கு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. அடுத்து tan ஏ ப்ளஸ் பி இதுக்கு tan ஏ ப்ளஸ் tan பி பை 1 மைனஸ் tan ஏ tan பி. இதெல்லாம் ரெண்டு ஆங்கிள் இருந்ததுன்னா இப்போ நமக்கு இது எல்லாமே சேமாக மாறிடுச்சு. ஏவும் பியும் ஈக்குவல். அப்போது எல்லாத்தையுமே நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏன்னு மாற்றிடுறேன். அப்போ சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ எல்லாத்தையுமே ஏன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இது ரெண்டுமே சேமாக தானே இருக்குது. அப்போ டேட்டா இங்கே ஃபார்மில் என்ன எழுதலாம் அப்படின்னா 2 சைன் ஏ காஸ் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ சைன் 2a வேல்யூ வந்து சைன் 2 தீட்டாக்கு வந்து 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. அதே மாதிரி தான் காஸ் ஏ ப்ளஸ் பிக்கும் எல்லாத்தையுமே சேமாக மாற்றினோன்னா காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ சைன் ஏ எல்லாத்தையுமே ஏவாக மாற்றிட்டா இப்போ நமக்கு சேம் வேல்யூவாக வந்துச்சு. அப்போ இதை காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். ஓகேவா? இதை வேறு எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1ன்னு எழுதலாம். ஓகேவா? நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குல்ல, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அந்த ஃபார்முலாவில் இருக்க கண்டிஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண. இப்போ சைன் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 வரும். அதுக்கப்புறம் சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ வரும். ஓகே, இந்த மாதிரி நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இந்த 3 ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா காஸ் 2 தீட்டா இருந்துச்சுன்னா, காஸ் 2 தீட்டா இருந்தால் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இன்னொன்று என்ன பார்த்தோம்? 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது இதே மாதிரி நான் டேனுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏபி ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏபி ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா tan 2a வந்துடும். tan 2a ஈக்குவல் டு tan a ப்ளஸ் tan b, பிக்கு பதிலாக மறுபடியும் a. இப்போ 1 மைனஸ் tan a இன்ட்டு tan a. இது என்ன ஆகும்? tan ஸ்கொயர் மேலே வந்து 2 tan a ஆகிடும், கீழே 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஏன்னு வந்துடும். வேல்யூ சேமாக இருக்கனால. இப்போ இதோட ஃபார்முலா வந்து 2 tan a பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் a. இது வந்து டேனோட ஃபார்முலா. இப்போ அடுத்தது sin 3a. இப்போ sin 3a இதோட ஃபார்முலா வந்து 3 sin a மைனஸ் 4 sin cube a. cos 3 அப்படின்னா இந்த ஆர்டரை மட்டும் அப்படியே மாற்றிக்கோங்க. 4 cos cube a மைனஸ் 3 cos a. அடுத்து tan 3a அப்படின்னா 3 tan a minus tan cube a by 1 minus 3 tan square a. இப்போ இதிலேருந்து நம்ம ஹாஃப் ஆங்கிள்ஸ் வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். இதில் நம்ம பார்த்துட்டோம். நம்ம ஆல்ரெடி இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் முன்னாடி போய் நோட் பண்ணாலும் நோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபார்முலாஸ் மட்டுமே போகுது அப்படின்னாலும் டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலாஸ் மட்டுமே நோட் பண்ணிக்கலாம். நம்ம தீட்டா பை 2ஓட வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த வேல்யூஸ்லேருந்து எடுத்துக்கலாம். காஸ் 2 தீட்டாக்கு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இப்போ இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே 2 தீட்டானா இங்கே வெறும் தீட்டா இருக்குது. அப்படின்னா அர்த்தம் இங்கே என்ன இருக்கோ அதில் பாதி தான் இங்கே இருந்திருக்கும். இப்போ
இப்போ நான் இதை காஸ் தீட்டான்னு எடுத்துட்டேன்னா இங்கே தீட்டா என்ன இருக்கும், இங்கே 2 தீட்டானா இங்கே தீட்டா, இப்போ தீட்டானா இங்கே என்ன இருக்கும், தீட்டா பை 2 வந்திருக்கும். ஓகேவா? இப்போது 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2 1 மைனஸ் காஸ் தீட்டா அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ இதில் எனக்கு சைன் தீட்டா மட்டும்தான் வேணும். இப்போ 1 மைனஸ் காஸ் தீட்டா, இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா பை 2, அதுக்கப்புறம் ரூட், இந்த ஸ்கொயருக்கு ரூட். அப்போ சைன் தீட்டா பை 2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் தீட்டா பை 2. ஓகே, இப்போ இதே ஃபார்மேட்டில் நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம், காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இதில் அதே மாதிரி காஸ் தீட்டான்னு எடுத்துட்டோன்னா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை மைனஸ் 1. இதே மாதிரி எனக்கு காஸ் தீட்டா மட்டும் இதில் வேணும், காஸ் ஸ்கொயர் வேணும், காஸ் தீட்டா பை 2 மட்டும். இப்போ ஃபஸ்ட்டு 1 அந்த பக்கம் கொண்டு போயிருப்போம், இப்போ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா, அதுக்கப்புறம் 2 கீழே கொண்டு வந்திருப்போம், அதுக்கப்புறம் ரூட். இப்போது காஸ் தீட்டா பை 2ஓட வேல்யூ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 2. ஓகேவா? இப்போ டேன் தீட்டா அப்படிங்கிறது என்னது, சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் டிவைட் பண்ணி வர வேல்யூ. இப்போ இது ரெண்டு அப்படியே டிவைட் பண்ண நான் டினாமினேட்டரில் இருக்க 2 கேன்சல் ஆகிடும். இப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் தீட்டா பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகே, இப்போ டேனை நம்ம எந்த மாதிரி எழுதிக்கலாம், ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் தீட்டா பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டான்னு நம்ம டேன் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஸ்கொயர் ரூட்டாக இருக்கனால ப்ளஸ் ஆர் மைனஸும் வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். இதை நம்ம வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ட்ரிப்ளெட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த ட்ரிப்ளெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம், இது பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸான ட்ரிப்ளெட்ஸ், இதுவும் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம ஸ்டெப்ஸை ரொம்ப கம்மி பண்ணிட்டு ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் ட்ரிப்ளெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடல்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்தோம்ல ஃபார்முலாஸ், அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் sin 75 டிகிரி ப்ளஸ் sin 15 டிகிரி. இப்போ இது உங்களுக்கு பார்த்தோன்னா என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, இங்கே சிங்கிள் ஆங்கிள்ஸ் இருக்குது, இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா இப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம், sin C ப்ளஸ் sin D. ஓகே, அப்போ இதோட ஃபார்முலா என்ன வரும்னா 2 sin C plus D by 2 cos C minus D by 2. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ அதுபடி இங்கே sin 75 டிகிரி ப்ளஸ் sin 15 டிகிரி. இப்போ 2 sin இங்கே என்ன பண்ணோம், ரெண்டு வேல்யூ ப்ளஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம், ரெண்டு வேல்யூ ப்ளஸ் பண்ணால் 90 டிகிரி, 2ஆல் டிவைட் பண்ணால் 45 டிகிரி. அடுத்து காஸ் ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம், மைனஸ் பண்ண எவ்வளோ வரும், 60 டிகிரி டிவைட் பண்ணால் 30 டிகிரி. இப்போ 2 into sin 45 1 by root 2, cos 30 டிகிரி root 3 by 2. இப்போ 2 கேன்சல் ஆகிடும், ஆன்சர் வந்து root 3 by 2. அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஷின் cos 15 டிகிரி cos 165 டிகிரி. இப்போது இது வந்து cos C மைனஸ் cos D இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, அப்போ மைனஸில் இருக்குது. இப்போ minus 2 sin C plus D by 2 sin C minus D by 2. இப்போ இங்கே வந்து cos 15 minus cos 165 இருக்குது. அப்போது minus 2 sin ரெண்டு வேல்யூ ப்ளஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம், ரெண்டு வேல்யூ ப்ளஸ் பண்ண 180 டிகிரி, 2ஆல் டிவைட் பண்ணால் 90 டிகிரி. அடுத்து sin C minus D. இப்போ 15 minus 165, அப்போ minus 150 divided by 2. அப்போ 150 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா minus 75 டிகிரி. ஓகே, நமக்கு cos of minus theta, அதுக்கப்புறம் secant of minus theta, இது ரெண்டு மட்டும்தான் பாசிட்டிவாக மாறும், மற்ற எது வந்தாலும் நெகட்டிவாக தான் மாறும். இப்போ அதுபடி இங்கே வந்து மைனஸ் முன்னாடி வந்துடும், ப்ளஸ் ஆகிடும். இப்போ 2 sin 90 டிகிரி sin 75 டிகிரி. அப்போ 2 sin 95 எவ்வளோ வரும், 1.
அடுத்தது இங்கே சைன் 75 டிகிரி அப்படின்னு இருக்குது. ஓகே, அப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதில் நமக்கு 2 sin 75 கிடச்சிருக்கு. இப்போ sin 75 அதோட காம்ப்ளிமெண்ட் என்னது காஸ். இப்போ காஸ் 15 டிகிரின்னு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இது தனியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். காஸ் 15 டிகிரி அப்படின்னா இதை வந்து காஸ் 30/2ன்னு எழுதலாமா? நமக்கு இந்த வேல்யூ தான் படிச்சிருக்கோம். இப்போ அதை பேஸ் பண்ணி எழுதணும்னா காஸ் 30/2ன்னு எழுதலாம். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? காஸ் θ/2ன்னு இருக்குது. காஸ் θ/2ன்னு இப்போ தானே பார்த்தோம், 1 மைனஸ் காஸ் θ/2. அப்போ இங்கே 1 மைனஸ் காஸ் 30 டிகிரி. காஸ் 30 டிகிரி என்ன வரும்? √3/2. அப்போ இங்கே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா காஸ் 30 டிகிரி √3/2 தானே. ஓகே, அப்போ 2 மைனஸ் √3/2. ஓகே, இப்போ ரூட் ஆஃப் 2 மைனஸ் √3/2. சாரி, இங்கே ப்ளஸ் வரும். ஓகே, ப்ளஸ் 2 ப்ளஸ் √3/2. இங்கே √3/2 இங்கே ஒரு 2 இருக்கும். அப்போ இங்கே வந்து 4 இருந்திருக்கும். ஓகேவா? சாரி, இப்போ இதை எகைன் சொல்கிறேன். இப்போது ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படின்னா காஸ் 30 டிகிரி. காஸ் 30 டிகிரியோட வேல்யூ √3/2. அதை இங்கே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 ப்ளஸ் √3/2 அப்படின்னு வந்திருக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு 2 வந்திருக்கும். அப்போ ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் √3/4 அப்படின்னு வரும். ஓகே, அப்போ இங்கே நம்ம என்ன வேல்யூவாக எழுதிக்கலாம் அப்படின்னா 2 ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் √3 இங்கே 4 இருந்து தான் கேன்சல் பண்ணும்போது 2 ஆகிடும். இப்போ ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் √3/2. ஓகே, இது நிறைய போட்டோம் அப்படின்னா நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓகே, இப்போ இதுக்கு நான் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். இது சால்வ் பண்ணால் கரெக்டாக வரும், பட் இது நமக்கு டைம் அதிகமாக எடுக்குது. இப்போ நம்ம இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா காஸ் 15 டிகிரி சைன் 75 டிகிரி இதோட வேல்யூஸ் நான் வச்சுக்கோங்க. √6 ப்ளஸ் √2/4. இதுவே sin 15 டிகிரி காஸ் 75 டிகிரி இது வந்துச்சுன்னா sin 15 cos 75 வந்துச்சுன்னா √6 மைனஸ் √2/4. ஓகே, எந்த வேல்யூ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே என்ன வேணும்? sin 75. அப்போ 2 இன்ட்டு மேலே எல்லாத்துலேயுமே √2 காமனாக இருக்குது, அது காமன் எடுத்துக்கலாம். இப்போ √3 + 1/4. இப்போ 4ல் கேன்சல் பண்ணால் 2, √2ல் கேன்சல் பண்ணால் √2. இப்போ ஆன்சர் வந்து √3 + 1/√2. இதுதான் ஆன்சர். அடுத்தது இந்த மாடல்லே நம்ம அதே மாதிரி ஃபார்முலாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அதே ஐடென்டிட்டிஸை ரிப்பீட்டடாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ cot x மைனஸ் tan x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை 1/tan x எழுதிக்கலாம். cot x இன்னொரு tan x அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் பை tan x அப்படின்னு வரும். இப்போது நமக்கு இந்த மாதிரி இருக்க ஃபார்முலா என்னது அப்படின்னா tan 2θ அப்படி இருந்தால் 2 tan θ/1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லலாம். இப்போ இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக இருக்குது. அப்படின்னா என்னவாக இருந்திருக்கும்? cot 2θவாக இருந்திருக்கலாம். ரெசிப்ரோக்கலாக இருக்கனால 1 மைனஸ் tan ஸ்கொயர் θ/2 tan θ. ஓகே, அப்போ இங்கே அதே ஃபார்மேட் இருக்குது. 1 மைனஸ் tan ஸ்கொயர் θ
பட் 2 மட்டும் இங்கே இல்லை. அப்போ இந்த 2 என்ன பண்ணலாம், இங்கே எழுதிக்கலாம். இப்போ இந்த ஃபார்மேட் அப்படியே வந்துருச்சா. இப்போ இதோட ஆன்சர் என்னது, 2 cot 2x. அவ்வளோதான் ஆன்சர் வந்து 2 cot 2x. அடுத்தது root of 2 plus root of 2 plus root of 2 up to 2 cos 8x. இதுக்கு நான் ஃபார்மேட் சொல்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 cos 2 power n minus x theta. அப்போ இதில் nங்கிறது என்ன அப்படின்னா number of power of 2. ஓகே, அங்கே இருக்க வேல்யூஸ் வந்து 2 பவரில் எழுதுனா என்ன வேல்யூவாக மாறுது அப்படிங்கிறது. எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ரூட்ஸ், ரூட் வேல்யூஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இந்த கொஷின் வந்துச்சு அப்படின்னால இந்த மாதிரி ஃபார்மேட் அதிகமாக வந்துச்சுன்னா 2 cos 2 பவர் என்னங்கிறது, இப்போ காஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 8x இதை வந்து 2 பவருக்கு மாற்றணும். இப்போ என்ன வரும், 2 cube. அந்த 3 இங்கே மேலே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த பவர் என்ன வேல்யூ வருதோ மேக்ஸிமம் பவர் அதை இங்கே எழுதிக்கலாம். மைனஸ் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் எவ்வளோ இருக்குது, 1 2 3, 3 ரூட் எக்ஸ். இப்போ 2 cos 2 பவர் 0, எனிதிங் பவர் 0 1. அப்போ ஆன்சர் வந்து 2 cos x. அவ்வளோதான். இப்போ ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 cos 16x. இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், இந்த ப்ராக்டிஸ் பிடிஎஃப். அடுத்த கொஷின், 1 sin 10 degree minus root 3 by cos 10 degree. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா cos 10 degree மைனஸ் இந்த வேல்யூஸ் முன்னாடி நான் வச்சுக்கோங்க, 1 into cos 10 degree root 3 into sin 10 degree divided by sin 10 degree cos 10 degree. இப்போ இங்கே இந்த முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த வேல்யூஸை நம்ம வந்து நம்ம படித்த டிகிரிஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். அதனால் இதை டிவைடட் பை 2 போட்டால் தான் வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும். இதை நம்ம 1க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் root 3க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அதனால் ரெண்டுமே என்ன பண்ணிக்கிறேன், டிவைடட் பை 2 பண்ணிக்கிறேன். டேரெக்டாக டிவைடட் பை 2 பண்ண முடியாது, அதனால் மல்டிப்ளைட் பை 2 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போது 1/2 இங்கே √3 by 2. இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 1/2 அப்படிங்கிறது sin 30 டிகிரி, sin 30 டிகிரி cos 10 டிகிரி அப்படி வச்சுக்கலாம். அடுத்து √3 by 2 அப்படிங்கிறது cos 30 டிகிரி sin 10 டிகிரி டிவைடட் பை sin 10 டிகிரி cos 10 டிகிரி. ஓகேவா. அப்போ கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அதனால இல்லைன்னா கீழே அப்படி இருக்கட்டும், நம்ம மேலே முதல்ல ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். இது sin a cos b cos a sin b. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா எழுதிக்கலாம், sin a minus b. ஓகேவா. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா sin 30 minus 10 இப்போ sin 20 டிகிரி டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, sin 10 cos 10 அப்படின்ட்டு இருக்குது. நம்ம sin 2 தீட்டான்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். sin 2 தீட்டா அப்படின்னா 2 sin தீட்டா cos தீட்டா. இங்கே sin தீட்டா cos தீட்டா இருக்குது, 2 மட்டும்தான் இல்லை. அப்போ அது இங்கே கொண்டு வந்துடலாம். sin 20 டிகிரி டிவைடட் பை 2. நம்ம ஆல்ரெடி மேலே இங்கே ஒரு இன்டூ 2 இருக்குது, இங்கே ஒரு இன்டூ 2. sin 20 sin 20 கேன்சல் ஆகிடும். இந்த 2 மேலே போச்சுன்னா 2 into 2 4ன்னு ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ இதோட ஆன்சர் வந்து 4. அடுத்த கொஷின், இப்போ 1/2 கொசிக்கன் 10 இருக்குது. கொசிக்கன் நம்ம இந்த ஃபார்ம்லாம் படிக்கல, ஓகே, அதனால் சைனாக மாற்றிக்கலாம். இதை 1/2 sin 10 டிகிரி மைனஸ் 2 sin 70 டிகிரி. இப்போ இதை இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1 minus 2 sin 70 டிகிரி, இந்த 2ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணால் 4 sin 70 டிகிரி sin 10 டிகிரி பை 2 sin 10 டிகிரி. ஓகே, இப்போ இங்கே நம்ம ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2 sin a sin b. ஓகேவா. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம், cos
a plus b minus cos a minus b பண்ணால் minus 2 sin a sin b வரும்னு பார்த்தோம். இப்போ இங்கே நமக்கு minus 4 sin 70 sin 10 இருக்கு. இப்போ இதை 1 plus 4 வந்து 2ன்னு வச்சுக்கலாம். ரிமைனிங் minus 2 sin 70 sin 10. ஓகே, இந்த ஃபார்மேட் வந்துச்சா? இப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவை cos a plus b, cos a plus b னா cos 80 டிகிரி மைனஸ் cos a minus b, அப்போது a minus b அப்படின்னா 70 minus 10 60 divided by 2 sin 10. இப்போ இதில் 1 plus 2 cos 80 டிகிரி, cos 60 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2. cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2. இப்போ இது 1 minus 1/2, 1 minus 1/2 என்ன வரும்? ரிமைனிங் 1/2 வரும். இப்போ 2 cos 80 டிகிரி minus 1 plus 1/2 divided by 2 sin 10 டிகிரி அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/2க்கு வந்து சாரி, இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஓகே, 1 plus 2 உள்ள இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 2 cos 80 டிகிரி மைனஸ் cos 60 டிகிரி அப்படிங்கிறது 1/2, 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 1 தான் இருக்கும். சாரி, இதுதான் மிஸ்டேக். 2 sin 10 டிகிரி. இப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். 2 cos 80 டிகிரி அப்படின்னு இருக்கு. காஸ் அப்படிங்கிறது சைனோட காம்ப்ளிமெண்ட்ரி, அப்போ 10 டிகிரி வந்துருமா? 2 sin 10 டிகிரி பை கீழையும் 2 sin 10 டிகிரி. இப்போ மேலே கீழே கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் வந்து 1. அடுத்து ரொம்ப முக்கியமான டைப் தீட்டா 60 + தீட்டா 60 - தீட்டா. இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம் ஃபார்முலாஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சைனாக இருந்துச்சுன்னா சைன் தீட்டா, அடுத்து இருக்கிறது 60 - தீட்டா, அடுத்து இருக்கிறது 60 + தீட்டா இருந்துச்சுன்னா ஃபார்முலா வந்து 1/4 sin 3a. ஓகே, என்ன வச்சுக்கோங்க, 1/4 sin 3a. இது வந்து சைன் வந்துச்சுன்னா. அடுத்து காஸ் வந்துச்சுன்னா அதே 1/4 cos 3/a. இதே டேன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா தான் டேன். அப்போ இதை அப்படியே டிவைட் பண்ணுங்க, என்ன வரும்? tan 3a மட்டும் வருமா? 1/4 கேன்சல் ஆகிடும். சைன் பை காஸ் வந்து tan 3 ஆகிடும். இதோட ஃபார்முலா tan 3a. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் cos 10 டிகிரி, cos 30 டிகிரி, cos 50 டிகிரி, cos 70 டிகிரி. இதில் cos 30 டிகிரி நம்ம விட்டுறலாம். ஏன்னா cos 30 டிகிரிக்கு வேல்யூ தெரியும், √3/2. இப்போ ரிமைனிங் இருக்கிறத பாருங்கள், cos 10 டிகிரி, அடுத்து 50 அப்படிங்கிறது cos 60 - 10 டிகிரி, அடுத்தது cos 60 + 10 டிகிரி. ஓகே, இது 70 டிகிரி, இது 50 டிகிரி. இதை நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது √3/2 இன்ட்டு cos இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? நமக்கு 1/4 cos 3a. இங்கே 10 டிகிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ 30 டிகிரி. இப்போ √3/2 இன்ட்டு 1/4 இன்ட்டு cos 30 டிகிரியோட வேல்யூ என்னது? √3/2. இப்போ √3 × √3 3 ஆகிடும். கீழே 4 × 4 16 ஆகிடும். ஆன்சர் 3/16. ஓகே, அடுத்த கொஷின். இங்கே sin 12 டிகிரி இருக்குது. இப்போ sin 12 டிகிரி, அடுத்து என்ன இருக்குது? sin 48 டிகிரி இருக்குது. அப்போ 48 வந்து 60 - 12ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ இது கூட இன்னொரு என்ன ஃபார்மேட் வந்திருக்கணும்? sin 60 + 12ன்னு வந்திருக்கணும். இப்போ 60 + 12 என்னது? 72 டிகிரி. இங்கே இருக்கா 72 டிகிரி? இல்லை. அப்போ நம்ம தான் இன்க்ளூட் பண்ணோம். அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை sin 72 டிகிரி. அது இல்லாமல் கொஷினில் ஒரு sin 54 டிகிரி இருக்குது. ஓகேவா? இங்கே இந்த வேல்யூ இருந்தால் தான் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அதனால் இந்த வேல்யூ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1/4 sin 3 தீட்டா. இப்போ இங்கே 12 இருக்குது, 3 டைம்ஸ் அப்படின்னா 36 டிகிரி இன்ட்டு sin
54 degree by sin 72 degree. இப்போ sin 54 degree எப்படி மாற்றிக்கலாம்? cos 54 அப்படின்னா 90 வரணும்னா எவ்வளோ ஆட் பண்ணணும்? 26 ஆ? 54னா 6 போட்டால் 60, 36 டிகிரி. ஓகே, இப்போ இங்கே ஃபைனலாக என்ன வந்திருக்கு? sin 36 டிகிரி cos 36 டிகிரி by 1/4 sin 72 டிகிரி. இப்போ மேலே இருக்கிறது sin theta cos theta. நமக்கு 2 sin theta cos theta அப்படின்னா sin 2 theta. இப்போ இங்கே 2 இங்கே வந்துடணும். இப்போ sin 2 theta by 2. இப்போ sin 2 theta அப்படின்னா இங்கே theta 36 டிகிரி, 2 theta அப்படின்னா 72 டிகிரி by 2. இப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு 1/4 இருக்குது sin 72. இப்போ sin 72 கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டர்ஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகிடும். இப்போ ஆன்சர் வந்து 1/8. ஓகேவா? இங்கே வந்து நமக்கு இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த வேல்யூ இருந்தால் தான் ஃபார்முலாவே யூஸ் பண்ண முடியும். அதனால் அந்த வேல்யூவை மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து இங்கே இருக்கிறத வச்சு நம்ம எதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்த்துட்டு நம்ம படித்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் இதில் அப்ளை பண்ணுறோம். அடுத்தது ஒரு சில இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த கொஷின், a plus b equal to 45 degree 1 plus tan a 1 plus tan b. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு கண்டிஷன் பார்த்துலாம். a plus b யோட வேல்யூ 45 டிகிரியாவோ அல்லது 225 டிகிரியாவோ இருந்துச்சு அப்படின்னா 1 plus tan a into 1 plus tan b. இதே cot a minus 1, cot a, cot b minus 1. இந்த மாதிரி இருந்தாலும் ஆன்சர் அப்படிங்கிறது 2. ஓகே, டைரெக்டாக 2ங்கிற வேல்யூ வந்து போட்டுக்கலாம். இதே இடத்துல ஆர்டர் சேஞ்ச் ஆயிருந்தாலும் சரி 1 minus cot a into 1 minus cot b இப்படி கொடுத்துருந்தாலும் ஆன்சர் 2 தான். எப்போது a plus b யோட வேல்யூ 45 or 225 கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ இங்கே a plus b யோட வேல்யூ 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 1 plus tan a 1 plus tan b ஆன்சர் வந்து 2. ஓகே, அடுத்த கொஸ்டின், a plus 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். tan a into 1 minus tan b into tan b 1 minus tan a. கீழே 1 minus tan a 1 minus tan b into 1 minus tan b. சாரி, இங்கே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஓகே, அப்போது எல்லாத்தையும் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் காட்டுக்கு மாற்றிக்கலாம். 1/cot minus 1 minus 1/cot into 1/tan வந்து 1/cot b அப்படின்னு போட்டுக்கலாம் by 1 minus 1/cot b. இது கிராஸ் மல்டிபிள் ஆச்சுன்னா காட் டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் 1/cot a இருக்கும், டினாமினேட்டரில் cot a minus 1/cot a into 1/cot b by cot b minus 1/cot b. இப்போ cot a டினாமினேட்டர்ஸ் கேன்சல் ஆகிடும். 1/cot a minus 1 into cot b கேன்சல் ஆகிடும். 1/cot b minus 1. அப்போது இந்த ரெண்டு வேல்யூஸையும் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் 2, ஆனால் டினாமினேட்டரில் இருக்குது, அதனால் 1/2. அடுத்தது டைப் 12. இதில் வந்து a plus b plus c யோட வேல்யூ 180 டிகிரியாக இருக்கணும். 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எப்போது கொஷினில் a plus b plus c யோட வேல்யூ 180 டிகிரி அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கணும். இல்லைனா நம்மளே அந்த வேல்யூ எடுத்து ப்ளஸ் பண்ணி பார்த்தா 180 டிகிரியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், tan a plus tan b plus tan c இருந்துச்சுன்னா அந்த 3 வேல்யூஸும் டேரெக்டாக எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். tan a into tan b into tan c போட்டுக்கலாம். ஓகேவா?
இதுவே காட் வேல்யூ ரெண்டு வேல்யூவாக மல்டிப்ளை இருக்குது. காட் ஏ காட் பி காட் பி காட் சி காட் ஏ காட் சி இப்படி இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஆன்சர் 1ன்னு போட்டுடலாம். அடுத்து sin 2a sin 2b sin 2cன்னு இருந்ததுன்னா 4 sin a sin b sin cன்னு மாற்றிக்கலாம். எப்போ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா a + b + cயோட வேல்யூ 180 டிகிரியாக இருக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம்.